முதல் நாளுக்கு 6 மணி கடையை ஓப்பன் மட்டும் நானும் அவர் மட்டும் தான் இருக்கும். வேலை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. கருப்பட்டி எல்லாம் ரெடி பண்ணி வரும், எல்லாமே ரெடியா இருந்தது. காஃபி எப்படி மிக் பண்ண எல்லாம் பண்ணி ஃபர்ஸ்ட் காஃபி போறோம் தெரிஞ்சு. முதல் நாள் 6 மணிக்கு வந்து ஒரு 50 பேர் 20 பேர் நின்றுட்டு இருக்காங்க. தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் காஃபி தெரிஞ்சவனே. பேசிக்கலி எங்களுக்கு ஐடியா இல்ல, தெரியுமான்றதும் கூட எங்களுக்கு தெரியல. ரெண்டாவது காஃபி போறோம், திருப்பி தெரிஞ்சிருச்சு. எனக்கும் அவருக்கும் சிவர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இருக்கிறவங்க எல்லாம் கொடுங்க நாங்களும் அழகா ஒரு வெங்காய கிண்ணத்துல எல்லாம் வச்சு அழகா போட்டு காமிச்சு எல்லா வேலையும் பார்த்தோம். திருப்பி ஊத்துறோம், திருப்பி 3வது தடவை தெரிஞ்சிருச்சு. இது என்ன பண்ணுன்னு தெரியல. திருப்பி நாடு சக்கரை இருந்து எடுத்து உள்ள போட்டு காஃபி அடிச்சு கொடுத்தோன்னே அந்த கஸ்டமர் சொன்னாரு, அதுவும் கருப்பட்டியான்னு கேட்டாரு. ஆமான்னு தலையாட்டும். நிஜமாவே கருப்பட்டி கிடையாது, நாடு சக்கரை. அப்ப என்ன நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கருப்பட்டி ஊத்துனா தெரியுமான்னு புரிஞ்சுக்கிட்டதே அப்பதான். ஏன் அப்படின்னா நாங்க இதெல்லாம் செக் பண்ணிட்டு R&D பண்ணி அதுக்குள்ள வரவே இல்லை. ஏன் அப்படின்னா இது பின்னாடி பெரிய நீங்க R&D வச்சிருக்கீங்களா? இப்போ வரைக்கும் என்கிட்ட வந்து ஒரு 300-400 ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க. இது வரைக்கும் R&D டீம் கிடையாது. R&D டீம் இருக்கிறாங்க, அவன் படிச்சது டிப்ளமோ, அவன் தான் எனக்கு R&D. ஏன் அப்படின்னா நம்ம பெரிய டீம் வச்சு பெரிய ப்ராசஸிங் பண்ணி நம்ம ஒர்க் பண்றதுக்கான டைம் எடுக்கும். நம்ம அதை பண்ணவே மாட்டோம். ஸோ நாங்க என்ன பண்ணோம்னா அடுத்த ஒரு 2 நாள்ல வந்து கடையை ஷட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு 2 நாள் விட்டுட்டு 3ஆவது நாள் திருப்பி காஃபி போட்டோம். அப்போ தெரியல. அது ஏன் தெரியல அப்படின்னா நாங்கள் அது கருப்பட்டியில் ஒரு ப்ராசஸிங் பண்ணாலும் பேக் ஹண்ட்ல ஒர்க் பண்ணும்போது காஃபில இருந்து சுப்பால இருந்து எல்லாமே ஸ்லோவா பண்ணோம். கஸ்டமர் என்ன கேட்கறாங்களோ அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம். 10 பொருள் இருந்தது, 20 பொருள் இருந்தது, 50 பொருள் வந்தது, நீங்க 100 பொருள் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆக்சுவலி நம்மகிட்ட இருக்க பிரான்ச் பாத்தீங்க அப்படின்னா 200 இருக்கு. இப்போ 200 பிரான்ச் வச்சிருக்கோம். நாட் ஒன்லி தமிழ்நாடு, இன்னைக்கு ஆந்திரால ஒரு 20 பிரான்ச் பண்ணியிருக்கோம். தெலுங்கானால ஒரு 12 பிரான்ச் பண்ணிட்டோம். குவைத்தில் ஓப்பன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இப்போ துபாய், சவுதி, ஷார்ஜா 3மே கமிட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி குவைத்தில் ஓப்பன் பண்ணி ரொம்ப சக்ஸஸா இருக்கு. என்னோட லெசன் நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றது, நீங்க என்ன பண்ணாலும் இமிடியேட்டா பண்ணிடுங்க. நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல பிரச்சனை வரும்போது சால்வ் பண்ணிக்கோ. இதுதான் என் டீமுக்கு நான் எப்பயுமே பண்றது. நான் அதை பத்தி யோசிக்க மாட்டேன். அது இம்பாக்ட் ஆகும், அதெல்லாம் ரெண்டாவது கண்டிப்பா ஆகாம இருக்காது. நம்ம அது இன்சியலா உடனே அது பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிராண்ட் வந்துடும். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும், நம்மளுக்கு பின்னாடி ஒரு 20 பேர் வருவாங்க, அதை பார்த்து பண்ணுவாங்க. கண்டிப்பா நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அடுத்த ஒரு 2 வருஷத்துல ஒரு 2 காம்படிட்டர் இருப்போம், அவ்வளவுதான். அதுக்கு மேல மார்க்கெட்ல யாரும் இருக்க மாட்டோம். ரீசன் என்ன, நீங்க எனி பிராண்ட், நீங்க A2B எடுத்துக்கோங்க, சங்கீதா இருக்காங்க, பூர்வியா எடுத்துக்கோங்க, சென்னை மொபைல்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி எனி பிராண்ட் நீங்க எது எடுத்தாலும் ஒரு 2 காம்படிட்டர் இருப்பாங்க. ஸோ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். பிராண்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸோட ஒவ்வொரு ரிவ்யூஸுமே எடுத்து நாங்கள் வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும், என்ன மாதிரி நீடு அவங்க கேட்குறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ இவர் ப்ராடக்ட் சொன்னார்ல, ஒரு 100 ப்ராடக்ட் வந்து நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோன்னு. அது இல்லாமல் அங்கே வர்ற ஒவ்வொரு கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸை வச்சு தான் அடுத்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஜாக் ஃப்ரூட்டில் மைசூர்பா, இது எல்லாமே வந்து ஃப்ரூட் பேஸ்டில் நாங்கள் நிறையா ஸ்வீட்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். அது எதை வச்சு நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி பண்ணோம் அப்படின்னா, கடைக்கு வந்த கஸ்டமரு, உங்கள் மைசூர்பா நார்மல் மைசூர்பா என் குழந்தை நல்லா சாப்பிட்றாங்க, ஆனால் அது வந்து பழம் அந்த மாதிரி இது சாப்பிட மாட்டேன்றாங்க, ஸ்வீட்டை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ சொன்னாங்க. ஸோ இவர்கிட்ட நான் அந்த சஜஷனை சொன்னேன். அப்போ நம்ம பழத்தையே அதில் போட்டு பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் பண்ணோம். அது பயங்கர ஹிட்டு. பிரெட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பட்டியில் பிரெட் பண்ணோம், வீட் பிரெட் பண்ணோம். அது ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு உடனே ரியாக்ட் ஆகக்கூடாது. அது இந்த பிஸ்னஸில் நாங்கள் நிறையா கற்றுக்கிட்டோம். கஸ்டமரோட சஜஷன்ஸை காதில் வாங்கிட்டு ஃபுட்டு வந்து ஈஸியாக ஒரு எல்லாருக்குமே போய் சேரக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணிட்டு பண்ணோம். அது வந்து பயங்கர ஹிட் ஆச்சு.